அடிப்பது மோடி அலை, தடுப்பார் இங்க யாரும் இல்ல. பெரும் ஆரவாரத்தோடு தொடங்கப்பட்ட புள்ளிராஜா கூட்டணி இப்போதெல்லாம் டெய்லி என்ன புலம்பலாம் என்ற நோக்கத்தோடு தான் சுற்றி கொண்டிருக்காங்க. எதுக்கு இந்த கூட்டணி ஆரம்பிச்சோம், எதுக்கு தொடர்றோம் என்று அதில் இருப்பவர்களுக்கும் புரியல, அதை ஆரம்பிச்சவங்களுக்கும் தெரியல. அந்த கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் லிஸ்ட்ல அடிஷனல் ஷீட் வாங்கும் அளவுக்கு நீண்டு கொண்டே இருந்தது. ஆனா பிரதமர் கனவில் இருக்கும் ஒவ்வொருவரும் அதற்கான தகுதி உடையவராக இருக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொருத்தர் மீதும் ஒவ்வொரு வகையான குற்றச்சாட்டுகள் மண்டி கிடக்குது. இதெல்லாம் கூட பரவாயில்ல என்று சொல்லும் அளவுக்கு தான் இந்த கூட்டணி ஆரம்பிச்ச நிதிஷ்குமாரே இதெல்லாம் வேலைக்காகாதுப்பா என்ற ரீதியில் பிரதமர் ரேஸ்ல இருந்து மட்டும் விலகாம புள்ளிராஜா கூட்டணியிலிருந்தே விலகிட்டாரு. கஷ்டப்பட்டு வேலை மெனக்கிட்டு கூட்டணியை தொடங்கி வைத்த நிதிஷ்குமாரே போன பிறகு புள்ளிராஜா கூட்டணி மிகவும் பாதிப்படைந்து நலிவடைந்து விட்டது என்று தான் சொல்லணும். ஒரு குறிக்கோள் இல்லாமல் அவர்கள் பாட்டுக்கு அந்தந்த ஊரில் அரசியல் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஆனா அவர்களிடம் எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமும் கிடையாது, தெளிவான அரசியல் பார்வையும் கிடையாது. அட, மோடியை எப்படி வீழ்த்துவது என்று கூட வியூகம் வகுத்தால் பரவாயில்ல, உள்ளுக்குள்ளேயே எவன் காலை வாரி விடுவது என்பதற்கு தான் வியூகம் வகுத்து கொண்டிருக்கீங்க. பல கட்சிகளின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த புள்ளிராஜா கூட்டணி அமைந்ததையே விரும்பல. ஆனா கட்சியை விட்டு வெளியேறும் அளவுக்கு நிகழ்வுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட பிரதமர் ரேஸில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த சரத்பவார் அவர்கள் தற்போது இந்த கூட்டணியில் இருக்கும் குழாயடி சண்டைகளை நினைச்சு வருந்தி கொண்டிருக்காரு. புள்ளிராஜா கூட்டணியில் ஒற்றுமை இல்லாத வரை ஒன்றையும் கிழிக்க முடியாது என்று வெறுத்து போய் கூறியிருக்காரு. ஏற்கனவே பாஜக இருக்கும் வேகத்துல கிட்டத்தட்ட 400 தொகுதிகள் என்பதே எட்டக்கூடிய கனவாக தான் இருக்கு. ஆனா போற போக்க பார்த்தா கண்ணு கெட்டு தூரம் வரை எதிரிகளே கிடையாது என்ற நிலைதான் பாஜகவிற்கு உருவாக போகிறது. அடிப்பது மோடி அலை, தடுப்பார் இங்கு எவரும் இல்லை. மீண்டும் மோடி வேண்டும் மோடி.